ஆமென். நீங்க யார் யாரையோ பார்த்து, யார் யாரையோ சொன்ன வார்த்தைகளை கேட்டு, நடந்த சம்பவங்களை தியானித்து மனமடிவாகி உங்களை பிசாசு ஒடுக்கி வைத்திருக்க ஒரு வசனத்தை வாசிக்க நான் ஏவப்படுகிறேன். ஏசாயா 61:3 நடு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒடுங்கின பதிலாக துதியின், இது ஆங்கிலத்துல இந்த ஒடுங்கின ஆவிக்கு, ஒடுங்கின ஆவினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? ஒடுங்கின ஆவினா இதை உங்களுக்கு நான் ஆங்கிலத்துல சொல்லி அதை விளக்குறேன் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா அது புரியும் நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இது எப்படி இருக்குன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? ஒடுங்கின ஆவினா உங்களுக்கு புரியல, ஆனா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். ஹெவினா என்ன அர்த்தம்? பாரம். பெண்கள், அநேக பெண்கள் பாவத்தை ஜெயித்தார்கள், பாரத்தை ஜெயிக்கல. வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12 பாவத்தையும் பாரத்தையும் தள்ளணுமா. என்னங்க? ஒரு விசுவாச ஓட்டத்துல பாவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை குறைக்குமோ அதே ஈக்குவலா பாரமும் குறைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்கள் ஈஸியா ஜெயிச்சு வெளியே வந்துருவோம் பாவத்தை. ஆனா நம்ம ஜெயிச்சு வெளியே வர முடியாம இருக்கிற ஒரு விஷயம்னா பாரம் தான். The spirit of heaviness. இது ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்த பாரம் இல்லை, இது ஒரு ஆவி. சொல்லுங்க, ஆவி. உங்களுக்கு நான் சாட்சியோடு பாஸ்டர் சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டதுனால இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் நான் இந்த ஆன்லைன்ல பெண்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறேன். அது இந்த மாதத்தின் முதல் வாரம்னால பயங்கர உற்சாகத்தோடு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட நான் தூங்குறதுக்கே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர் நல்ல வார்த்தைகள்லாம் கொடுத்து பயங்கரமா ரெடி ஆகி ப்ரிப்பேர் ஆகி அந்த அபிஷேகத்திலேயே ரெடி ஆகிட்டு இருக்கும் போது லேப்ல தான் அந்த மீட்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக லேப் என்ன ஆகலைன்னா வேலை செய்யலை. லேப் வேலை செய்யலைன்னா மைக் போட முடியாது, கீபோர்டு போட முடியாது, மிக்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. லேப் வேலை செய்யலை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா லேப்பை பற்றி உங்களுக்கு தெரியலனா கூட நம்ம ஒன்றை ஆசையாய் செய்ய ஆயத்தமாகும் போது திடீர்னு அது நடக்கலைன்னா எத்தனை பேருக்கு அது ஆசைப்படாததுக்கு முன்னாடி அவன் பிரச்சனை இல்லை, ஆனா ஒன்று ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு கிடைக்காத போது அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்ப நான் ரொம்ப உற்சாகமா ரெடி ஆயிட்டு இருக்கேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ போன்ல பண்ணா நமக்கு வாய்ஸ் எப்படி கேட்கும், நிறைய பேர் வர்றதுனால எத்தனை பேர் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய குழப்பங்களும். டக்குன்னு நான் அன்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் பத்தி தான் மெசேஜ் எடுக்க போறேன். அன்னைக்கு அந்த கூட்டத்துல இந்த வார்த்தையை தான் பேச வேண்டும் என்று தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் அப்படியே அதை குறிச்சு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியா அப்படி நான் நினைக்கும் போது டக்குன்னு எனக்குள்ள ஒரு பாரம். நான் நினைச்சேன் இந்த சூழ்நிலைமையினால தான் இந்த பாரம் நமக்கு வந்தது. ஆமென். நான் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. லேப் ஒர்க் ஆகாதனால தான் நான் பாரம் எனக்குள்ள வந்ததுன்னு நான் நினைச்சேன். பாரத்தோடு நான் அப்படியே போய் ரெடி ஆகணும் இல்லை, எப்படியும் ரெடி ஆகிறதுக்காக பாத்ரூம்ல போய் முகத்தை கழுவி கொண்டே இருந்தேன், ஃபேஸ் வாஷ். திடீர்னு எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன நினைப்புற்றார், இது ஸ்பிரிட். நேற்று இரவு நீ கற்றுக்கொண்ட அந்த ஆவிதான் என்ன பண்ணுது, நான் அட்டாக் பண்ணுது. நான் உடனே இப்படி கை இருக்குல்ல, லேப்டாப் ஒர்க் ஆகலனா என்ன, ஒர்க் ஆனா என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு மீட்டிங்க கர்த்தர் நடத்துவார். ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரையும் புலம்பிட்டு இருக்கேன் நான். இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, நான் ஜபிச்சேனே, நான் பிரயாசப்பட்டனே, எல்லாம் ஆண்டு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டாரே அப்படி புலம்பிக்கொண்டு ஒரே மொமெண்ட்ல இது அந்த ஆவியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு நான் அந்த வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சம், துதியும் பட்டயமும் கையில் இருந்தா என்ன நடக்கும் கடைசியா சொல்லிதான் முடிக்க போறேன். அந்த வேதத்தின் வெளிச்சம் எனக்கு கிடைச்சோட நான் கைகளை தட்டி இன்னைக்கு மீட்டிங் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி போன்லயே கனெக்ட் ஆயிட்டேன். கனெக்ட் ஆனவொடனே நிறைய பெண்கள் எப்பவும் போல வந்தாங்க. அன்னைக்கு மைக் இல்லை, கீபோர்டு இல்லை, எதுவும் இல்லை. ஆனா கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தார். பவர்ஃபுல். தேசங்கள்ல பல தேசங்கள்ல இருந்து பெண்கள் அதுல கலந்து கொள்றாங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா, இங்க நைட்னா அங்க பகல். அப்படிப்பட்ட தூரத்துல இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்க சொல்றாங்க, நான் விடுதலையாக்கப்பட்ட அந்த ராத்திரி.
இது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், இதனால தான் என் கணவர் இப்படி இருக்கிறதுனால தான் நான் பாரத்தோடு இருக்கேன், என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறதுனால தான் நான் பாரத்தோடு இருக்கிறேன், இந்த வியாதி இருக்கிறதுனால தான் நான் பாரத்தோடு இல்ல. கைகளும் கால்களும் கட்டப்பட்டு தொழுவ மரத்தில் இருந்தாலும் பவுலும் சீலாயும் இந்த ஒடுங்கின ஆவி பிடிக்க முடியல. It's not situation, it is spirit. அது சூழ்நிலைமை அல்ல, அது ஒரு ஆவி. இன்னைக்கு அந்த ஆவியிலிருந்து விடுதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரப்போகுது. இனி பிரச்சனைகள் வரும். ஆமா, லேப் சரியாகல, அது ஒரு பக்கம் ஓரம் தள்ளு. அது இல்லாமலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அதை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே ஒரு சாட்சியா இப்படி நடந்ததுன்னு அந்த சம்பவத்தை சொன்னேன். அத கேட்ட ஒரு சகோதரி ஒரு புதிய லேப்டாப்பை எங்களுக்கு வாங்கி அடுத்த வாரம் புதன்கிழமை மீட்டிங் துவங்குறதுக்குள்ள எங்க கையில வந்துருச்சு. நான் வச்சிருந்தது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின ஒரு லேப்டாப், ஆனா என் கைக்கு வந்தது புத்தம் புதிய விலை உயர்ந்த ஒரு லேப்டாப். அந்த ஒரு நிமிஷம் அந்த புலம்பலுக்கும் அந்த ஒடுங்கின ஆவிக்கும் நான் இடம் கொடுத்திருந்தேனா, நான் ஒடுங்கி பிரேயர்ல வந்த எல்லாரையும் ஒடுக்கி ஜெயம் இருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு செகண்ட் கையை தட்டி ரீபா ஷாகா தாரா பாலாதா, கர்த்தர் பெரியவர், என் சூழ்நிலையிலும் பெரியவர், மலையை விட பெரியவர், எரிகோவை விட பெரியவர், கோலியாத்தை விட பெரியவர், பார்வோனிலும் பெரியவர், நான் பார்க்கிற எதிலும் அவர் பெரியவர். இல்ல இல்லன்னு இல்ல, இயேசு என்னோடு இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்ச போது எனக்கு முதல்ல விடுதலை. என் சத்தத்தை கேட்டா நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட 300-400 பெண்களுக்கு ஒரு விடுதலை. அப்படியே ரொட்டேட் ஆகி எனக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற வழி இதுதான். நீங்க புலம்பிக் கொண்டு ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுசும் சாகிற வரையும் இந்த ஆவி இதான் காரணம் ஒடுங்கு, இந்த காரணம் ஒடுங்கு, இந்த பிரச்சனை ஒடுங்குன்னு உங்களை ஒடுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைக்கு மார்க்க காமிச்சு ஒடுக்க வைப்பான், படிச்சு முடிச்சோன்ன வேலைன்னு ஒடுக்க வைப்பான், வேலை முடிச்சா கல்யாணம்னு சொல்லி ஒடுங்க வைப்பான், கல்யாணம் முடிச்சா பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைக்காக ஒடுங்க வைப்பான், பிள்ளை பிறந்த அந்த பிள்ளைக்கு ஊட்டணும் எடுக்கணும் மறுபடியும் அதை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் ஒடுங்க வைப்பான். அப்ப இந்த ஆவிக்கு என்ன வேலைனா எதையோ ஒன்றை காண்பிச்சு இதனால தான் குடிக்கிற கணவர் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன். அடங்காத பிள்ளைகள் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன். நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைக்காவிட்டாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன். கடனின் மத்தியிலும் துதிப்பேன், வியாதியின் மத்தியிலும் துதிப்பேன், உபத்திரன் மத்தியிலும் துதிப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா.